ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி வீடே கம இருக்கிற மாதிரி தாங்க நம்ம மட்டன் குழம்பு செஞ்சுருக்கிறோம். ஆனால் இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா இது மட்டனோட இல்லாத அது கூடயே நம்ம மஷ்ரூமும் சேர்த்துருக்குறோங்க. மட்டன் ஒரு 1/2 கிலோ அப்படின்னா அது ஒரு 1/4 கிலோ போட்டு செய்யக்குள்ள உங்களுக்கு மட்டன் அதிகமாக நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. நல்லாவே அது கூட மேட்ச் ஆச்சு அந்த காளான். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காத காமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஒரு லைக் போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனுக்கும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒரு ரெசிபி உடனுக்குடன் மொபைல்ல அப்டேட் ஆகும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். பாருங்க, இந்த மசாலாலாம் நம்ம எண்ணெயில வறுத்து செய்யக்குள்ள நல்லாவே இருக்குங்க. இப்போ நம்ம இந்த மசாலாவுடைய அளவு என்னன்ட்டு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு 2லேருந்து 3 பிரியாணி இலை, ஒரு 5 லவங்கு, சின்னதாக ஒரு 3 பட்டை. இது ஒரு ஜவுந்திரிக்கு எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த பூவுக்கு. இதில் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் உங்களுக்கு காற்றுக்கிற மாதிரி சேர்த்துங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சு இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாலாம் எடுத்தோம் இல்லைங்களா, இது வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது வருங்க. இப்போ இந்த மல்லியும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து. இந்த மாதிரி கருவேப்பிலையும் போட்டு செய்யக்குள்ள நல்லா அந்த வாசனை இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தவளையும் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி வரணும். அதே சமயத்தில் நம்ம தீக்காதையை பார்த்துக்கணும். நல்லா இதுக்கு ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் அதே பேன் வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இது வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் 3 இருக்கும், எடுத்து நல்லா கட் பண்ணிக்கிட்டேன் நீட்டாக. இதுக்கு நல்லா நம்ம வதக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரணும். இந்த வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 போட முடியும். மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 3 போட்டுங்க. இதுக்கு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இதுக்கு அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் நம்ம வதக்கணும் இல்லைங்களா, இந்த மசாலா அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயம் தனியாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி போடாத இந்த மாதிரி நல்லா பொடிச்சிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டில். இப்போ நம்ம இந்த வெங்காயத்துக்கு அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள அந்த மசாலா நல்லாவே அறுபடும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட முடியும். அதிகமாக போடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மையை அரைச்சிக்கணும். இப்போ இதுக்கு தனியாக வச்சிடலாம். நான் மட்டன் வேக வச்சுக்கிட்டேங்க. உங்களுக்கு வீடியோ குயிக்காக ஆகிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதில் எலும்பு சேர்ந்து தான் இருக்குது. இந்த துண்டுங்க நான் கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கிட்டேன். இதில் என்ன நான் போட்டு வேக வச்சேன் அப்படின்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, வேறு எதுவுமே இல்லை. இது நல்லாவே வேக வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு வேக வைக்க முடியும். சின்னதாக துண்டு இருந்தால், பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எத்தனை விசில் தேவைப்படுதோ வேக வச்சுங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். நம்ம கறி கம்மியாக இருக்குது அப்படின்னக்குள்ள இது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மஷ்ரூமு நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மஷ்ரூமுக்கு நான் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கறிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சைஸ் இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சைஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம மஷ்ரூமும் போடுறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம போட வேண்டியதாக இருக்குது. எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு.
இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், பொரியட்டும். இதில் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 வெங்காயம் இருக்கும், நல்லா வந்து பொடிசாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வெங்காயம் வந்து மொதையும் வந்து வறுத்துருக்குறோம். இப்போ வந்து இதில் வெங்காயம் வந்து சேர்க்கக்குள்ள உங்களுக்கு கிரேவி வந்து நல்லாவே வந்து கூடி கிடைக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு சுருண்டு வர மாதிரி நல்லா வதக்கணும். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் வந்து நல்லா சுவை கூட்டியாக இருக்கும் உங்கள் கிரேவி. இஞ்சி பூண்டு விழுது வந்து இதில் போட்டுக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. நம்ம போட்டு வந்து வேக வச்சுருக்கோம். எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லாவே வந்து உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதுக்கு வந்து வதக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். நம்ம இதுக்கு வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம், 3லேருந்து 4 டீஸ்பூன். இதுக்கு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 எடுத்து நல்லா வந்து இதுக்கு அரைச்சிக்கிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பழுத்த தக்காளி, உங்களுக்கு கலர் வந்து நல்லாவே வந்து ரெட்டாக இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். எது இருக்கோ நீங்கள் அது கூட வந்து போட முடியும் தக்காளி. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நம்ம வந்து வதக்கணும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். தக்காளியில் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு இதில் வந்து போட்டுக்கலாம். எல்லாமே வந்து நம்ம வறுத்து அரைச்சதால் உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டியாக இருக்கும் உங்களுடைய கிரேவி. பாருங்கள், ஒரு 50 மில்லி இருக்குங்க தண்ணி வந்து போட்டு ஜெகில் கழுவி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம அதிகமாகவே வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. மட்டன் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு நல்லா வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இதுக்கு வதக்கலாம். வதக்கி தான் நம்ம வந்து அரைச்சோம். இருந்தாலும் இந்த மாதிரி வந்து மசாலாவோட வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கக்குள்ள நல்லா வந்து அந்த வாசனை இன்னும் கொஞ்சம் கூடி வரும் உங்களுக்கு. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா இந்த மஷ்ரூமுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வதக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம செய்யக்குள்ள இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா போய் நல்லாவே வந்து அதில் காரம் எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும். இப்போ இந்த மட்டன் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, இந்த மட்டன் மட்டும் இதில் போட்டுட்டு அந்த தண்ணி அப்படியே வச்சிடலாம். அப்புறமா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்பயே வந்து இதில் போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மட்டனோட வேக வைக்க போகிறோம், இந்த மசாலாவும் சேர்த்து. இப்படி வந்து செய்யக்குள்ள நம்ம அந்த மஷ்ரூம் போட்டோம் இல்லைங்களா, அதில் இன்னும் தண்ணி இருக்கும். அது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் மூடி வச்சு வேக வைக்கக்குள்ள. ஒரு 5 நிமிஷத்துக்கு செய்யுங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. அப்பப்போ நடுவில் தேவைன்னா கிளறி கொடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுருந்தோம். அப்பப்போ நடுவுலையும் வந்து இதுக்கு கிளறி கொடுத்தோம். தண்ணியும் வந்து இதில் கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி மஷ்ரூமில் இருக்க தண்ணி வந்து வெளியே வரக்குள்ள இந்த மசாலாவில் இருக்கிற நல்லா அந்த காரசாரம் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு மஷ்ரூமில் வந்து சேரும். நல்லாவே வந்து அந்த கறி டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணிக்கு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா எல்லா தண்ணியும் வந்து சேர்த்துங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிரேவி கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணிக்கு வந்து ஸ்டாக்கு நிறுத்திடுங்க. நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிரேவினுடைய. நான் வந்து எல்லாமே வந்து ஸ்டாக் வந்து போட்டுட்டேன். தேவைக்கேற்ற மாதிரி வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய்க்கு வந்து போட்டுங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் 2. இதெல்லாம் கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃபும் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வேக வைக்கணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு இதுக்கு வந்து வேக விடலாம். அப்பப்போ வந்து நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா. பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் வேக விட்டுருந்தேன். எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கரம் மசாலா தூள் வந்து நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மொதலையும் வந்து எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி தான் வந்து செஞ்சுருக்கிறோம். உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் மஷ்ரூமும் போட்டிருக்கிறதால மறுபடியும் கொஞ்சம் வந்து இதில் கரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு. இது வந்து நீங்கள் பரோட்டாவோட, சப்பாத்தியோட, இட்லி தோசையோடையும் வந்து சாப்பிட முடியும். ரைஸோடையும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம 1/2 கிலோ எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பாருங்கள் நம்ம வந்து சாப்பிட்றோம். ஏன்னா இதில் ஒரு 1/4 கிலோ மஷ்ரூமும் போட்டிருக்கோம். அந்த மஷ்ரூமும் வந்து கறி டேஸ்ட் மாதிரியே இருந்துச்சுங்க. உண்மையிலே வந்து இது வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து விருப்பப்பட்டு சாப்பிட்டோம். என்ஜாய் யூர் ஃபுட்.